வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மார்ச் 19 இன்றைக்கு பொய்யும் மெய்யும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் நமக்கு சிந்திக்க தருகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். பொதுவாக பொய் என்பது இல்லாததை சொல்வது, மெய் என்பது இருப்பதை சொல்வது என்றுதான் இந்த உலகம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், அது எப்படி இல்லாததை சொல்வது என்பது, இருக்க பொய்யானாலும் சரி மெய்யானாலும் சரி அது இருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார். உதாரணத்திற்கு சொல்கிறார், நீங்கள் செல்கிறீர்கள், உங்கள் நண்பர் எதிரே வருகிறார். நண்பர் எதிரே வரும்போது உங்களிடத்தில் பண உதவி கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வான். அப்பொழுது நீங்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள். அது சொல்வது பொய் என்று கருதப்படும். ஏனென்றால் இல்லை என்பது, ஏனென்றால் இருப்பதை இல்லை என்று சொல்கிறீர்கள். இல்லாததை இல்லை என்று சொன்னால் அது மெய்தானே. இருப்பதை இல்லை என்று சொல்கிறீர்கள். எனவே பொய்யானாலும் அங்கே இருக்கிறது என்பது தானே உண்மை. எனவே இதுபோல வேதாந்திகள் என்ன கருத்தை சொல்கிறார்கள், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்றும், இந்த உலகமே ஒரு மாயை, அது இல்லாத நிலை, மயக்க நிலை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள், அது எப்படி இருக்கிற ஒன்றுதான் இயக்கம் பெற்று வந்த பிறகு, அதாவது இருப்பு நிலையாக இறைநிலையாக இருந்த ஒன்றுதான் இயக்கம் பெற்று வரும்போது அணு என்ற நிலையில் அது தெரிகிற வகையிலே இருக்கிற வகையிலே வருகிறது. எனவே இருப்பது தான் இருக்கிற வகையில் இருக்கிறது. எனவே இதுக்கு இல்லை என்று யாரும் மறுத்து சொல்லிவிட முடியாது. எனவே பொய்யானாலும் சரி, அது மெய்யானாலும் சரி, இருப்பது தான். அது கருத்தில் அது இல்லாததாக சொல்லுகிறோம். அது சொல் வடிவிலே வரும்போது அது பொய் என்று அதற்கு பெயர் வைக்கப்படுகிறது, அவ்வளவுதான் என்கிற அற்புதமான கருத்தை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறார் அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.